யாவரும் பரிசுத்த வேதாமங்களை கரங்களில் ஏந்திய வண்ணமாக சங்கீதம் 91 அதிகாரத்தை சேர்ந்து நாங்கள் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 91 அதிகாரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லிலிடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வல்லு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, யெகோவா தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரிசுத்த ஆவியானவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய வார்த்தைகள் நல்லவைகள், அதன் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நல்லது, அதன் கிருபை என்றும் உள்ளது. 1ஆம் தேதி அன்று ஆண்டவர் பேசுகிறார் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டுக்காக ப்ரே பண்ண சொல்லி. ஸோ நாங்கள் இப்போ அதுக்காக ஜெபிக்க போகிறோம். ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கக்கூடாது. ப்ரொஃபஸி நிறைவேறணுமென்ற அவசியம் எனக்கு இல்லை. ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் நடக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோனாக்கு நினிவே அழியணும் என்ற நோக்கம் இருந்தது. ஆண்டவருக்கு நினிவே அழியக்கூடாது என்கிற நோக்கம் இருந்தது. அல்லேலூயா. ஸோ ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் வந்து தேவனால் உண்டாக்கப்படுகிறது இல்லை. அதுக்கு அகெயின்ஸ்டாக ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. யாவரும் கரங்களை உயர்த்தி நாங்கள் இப்பொழுது கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவோம். இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா ஃப்ளைட்ஸையும் கர்த்தர் காப்பாற்றணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். Thank you, Holy Spirit of God. Thank you, Lord. 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 Jesus, உங்களோட ரெவலேஷனுக்காய் நன்றி, உங்களுடைய வெளிப்பாடுகளுக்காய் நன்றி. ஆனாலும் ஆண்டவரே, இன்டர்நேஷனல் லெவலில் எந்த ஒரு ஃப்ளைட்டும் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, பிளாஸ்ட் பண்ணிப்படக்கூடாது. எஸ் லார்ட், தயவு செய்து அதை காப்பாற்றுவீராக. உங்களுடைய ஏஞ்சல்ஸை அனுப்பி ஆண்டவரே நீர் ப்ரொடெக்ட் பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Let you protect every flight, Lord. Let thee send your protection. Let thee send thy protection, Lord. Let thee send, Jesus, let thee send thy protection on every flights. Thank you, Lord. Thank you, Holy Spirit of God. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு
நிச்சயமாய் முடிவுண்டு. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. விடுதலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். விடியலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். வேலப்படுவேன், எழும்பிடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். வேலப்படுவேன், எழும்பிடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். வேலப்படுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். பொய் சொல்லாது நிச்சயம். Yes, தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். அப்படியே கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷையில ரிபாஷமலமதுர மஹதல ரபாஷல பரியாந்துர பாஷல பரியாந்தரப ரிகாதுர மஹந்துல ரபாஷல பரியாந்துர மஹதேரி அலந்துர பாஷல பரியாந்தரப. வெளியால இருக்கிறவர் ஜெபிங்க. உரா ஷிபிதி அலாதுர மாஷமலா உரபலா ரிகலாதுர பாஷல பரியாந்து மஹதேரி பாஷல பரியாந்துர மஹதல Ribibi la loma shamala haudini ashma hatili riala turaba shalaba. Rikalada la manture feledini men shamala loma mama turaba shalaba rial turaba shalaba. That's right. That's right. Thank you, Holy Spirit of God. Thank you, Lord. Riba shamala uraba lauda na malauda mahanda na shalaba rial turaba lauda. Jesus, Master, Lord, I'm your servant. Let descend thy power of the Holy Ghost on them. Let descend thy fire. Let descend thy love. Let descend thy mercy. Let descend thy grace on them. Right now, Master. Right now. I pray to thee by your name. I pray to thee, Master. Let descend thy power. Let descend thy Holy Ghost on them. சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது வெட்கப்பட்டு நிச்சயமாய் உன் நம்பிக்கை
நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் சத்தியபரர். அல்லேலூயா. உங்களுக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. 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 Jesus. சுகவால் சீக்கிரமாய் துளிர்க்க செய்யும். சுகவால் சீக்கிரமாய் துளிர்க்க செய்யும். எஸ், நம்மை அழைத்த தேவன் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். Yes, Lord. Jesus. ஆவியானவரால் அந்த அபிஷேக எண்ணெயால் நிரம்பி இருக்கிறது. எவ்வளவு பாக்கியம். ஆண்டவர் சொன்னார், அன்பினாலும் அபிஷேகத்தினாலும் நான் நிரம்பி இருக்கணும், நாங்கள் நிரம்பி இருக்கணும். அபிஷேகம் நிரம்பினா அபிஷேகத்தினுடைய தன்மை செழிப்பு. அன்பால நிரம்பினா அன்பின் தன்மை அது சொல்ல முடியாது. நேசம் பாதாளத்தை போல் வலிமையானது. கரங்களை தட்டி நேசம் எப்படி இருக்கும்னா பாதாளத்தை போல வலிமையானது. பாதாளத்தில் போல வலிமையான உங்களுக்கு தெரியுமா? போனா வர இல்லாது. புரியுதா? என்னது? போனா விடாது. அது பாதாளத்தை போல வலிமையானது. அப்படிதான் அன்பும். அது வந்துட்டுண்டா அது விடாது, கவி பிடிச்சிடும். இட்ஸ் டிவைன் லவ். நேசம் பாதாளத்தை போல வலிமையானது. ஆண்டவருடைய அன்பு இருக்குதே, அது வலிமையானது. அது பிடிச்சிட்டுன்னு சொன்னா அங்கால அது என்ன செய்யாதான், விடாது. போகணும் நீ நினைச்சா கூடி பாதாளத்துக்கு போயிட்டு வழியால் வரணும் நினைச்சா கூடி அப்படியா நீ வர முடியாது. அத மாதிரி தான் ஆண்டவருடைய அன்புக்குள்ள நீ வந்துட்டேண்டா போகணும்னு நினைச்சா கூடி அதுவும் விடாதே. அல்லேலூயா. 3 யோவான் 2வது வசனம் என்று நினைக்கிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல
வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சுகமாய் இருக்கணும் அப்படி என்று நான் ப்ரே பண்றேன். குறிப்பிட்ட நாளாய் தேவன் என்னோடு கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்கிற வார்த்தையை கொண்டு தொடர்ந்தும் என்னோடு ஒரு இன்ஸ்பிரேஷனை தந்து கொண்டே இருக்கிறார். நான் 1ஆம் தேதி என்று கர்த்தருடைய கிருபையினாலே உங்களுக்கு சொன்னேன், உலகத்துக்கு பஞ்சம் வரலாம், உலகத்தில் நஷ்டம் வரலாம், உலகத்தில் பூமி அதிர்ச்சிகள் வரலாம், உலகத்தில் எதுவும் வரலாம், எதுவும் நடக்கலாம். ஆனால் தேவ ஜனத்துக்கென்று ஆண்டவர் ஒரு விசேஷித்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். சாதாரணமான ஒரு மனிதன் அதை சொல்லல. சாலமோனை போல ஞானி அதுக்கு முதல் எழும்பினதும் இல்லை, அதுக்கு பிறகு வந்ததும் இல்லை, அதுக்கு முதல் இருந்ததும் இல்லை, அதுக்கு பிறகு வந்ததும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஞானி ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிறவனோ ஞானம் உள்ளவனோ செழிப்பான் என்று சொல்லல. இது சொல்றது யாரு தெரியுமா? சொலோமோன். இந்த கிங் இவர் சொல்லுகிறார் என்னன்னா, ஞானம் உள்ளவன் செழிப்பான் என்று சொல்லல. எஜுகேஷன், அபிலிட்டிஸ், டேலண்ட்ஸ் இது உடையவன் செழிப்பான் என்று சொல்லல. தாளந்து, கல்வி, தகமைகள் இதெல்லாம் நிறைந்தவன் செழிப்பான் என்று சொல்லல. அவர் ஒரு வார்த்தையிலே சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஐயா, பிள்ளை யாருடையது என்பதை ஸ்கேன் பண்ணாமலே இஸ்ரவேல் தேசத்துக்கு ஸ்கேன் பண்ணி கொடுத்தவன் சாலமோன். இந்த பிள்ளை யாருடையது என்பதை இவள்றதா என்றதை ஸ்கேனிங் மெஷின் இல்லாமலே ஸ்கேன் பண்ணி கொடுத்தவன் தான் சாலமோன். புரியுது உங்களுக்கு? இந்த சாலமோன் சொல்லுகிறார், ஞானம் உள்ளவன் செழிப்பான் என்று சொல்லல. சொல்லுங்க, சாலமோன் சொல்லுகிறார், ஞானம் உள்ளவன் செழிப்பான். நான் அப்படி சொல்லல. ஹல்லேலூயா. கல்வியுடையவன் நோ, அவர் சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இந்த காரியத்தில் தான் நம்முடைய சுகவாழ்வை சீக்கிரமாய் அவர் துளிர்க்க செய்வார் என்கிற நம்பிக்கை இருந்தாலே போதும், இந்த சுகவாழ்வு துளித்துவிடும். தரித்திர ஆவி இன்னைக்கு ஏன் உங்களை அட்டாக் பண்ணது என்று சொன்னா, உனக்கு கர்த்தருடைய வார்த்தையில பார், நிறைய கல்விமான்கள் இருக்கிறாங்க, ஆனா தரித்திரம். நிறைய டேலண்ட் உடையவன் இருக்கிறான், ஆனா தரித்திரம். நிறைய பயங்கரமான கெட்டிக்காரன்கள் இருக்கிறாங்க, ஆனா தரித்திரம். அவங்களுக்கு இல்லாத ஒன்று நமக்கு இருக்குது, கர்த்தர் மேல நம்பிக்கை. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவர்களோ செழிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காயோவை பார்த்து யோவான் சொல்லுகிறார், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். என் பிரியமான சகோதரனே, நீ உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலையும் வாழ்ந்து நீ சுகமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் பிரீச் பண்றதை நான் கேட்டிருக்கிறேன். தரித்திரத்தை பற்றி தான் பிரீச்சிங். தரித்திரம் தேவனுக்கு சித்தமானதல்ல. நீங்க கஷ்டப்படணும் பிரதர், நீங்க கஷ்டப்படணும், சிலுவை சுமக்கணும். சிலுவை சுமக்கிறது உண்மை.
தரித்திரத்தை சுமக்கணும் என்று ஆண்டவர் சொல்லல. சிலுவை சுமக்கணும், தரித்திரத்தை சுமக்க கூடாது. சிலுவை சுமக்கணும், ஆனா சாபத்தை சுமக்க கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்த சிலுவையிலே சாபம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்த சிலுவையிலே தரித்திரம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்த சிலுவையிலே கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பம் மாத்திரமே இருக்கிறது. கிறிஸ்துவின் நிமித்தம் தரித்திரம் வரும் என்று வேதம் சொல்லவில்லை. சரியாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. யூடியூப்ல பார்க்கிற நீங்க கூடி சரியாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. சிலுவை நாங்கள் சுமக்கணும், அவருடைய சிலுவை. என் சிலுவை, அவருடைய சிலுவை எப்படி தெரியுமா இருக்குது? இலகுவா இருக்கிறது, இலகுவா இருக்குது. அந்த சிலுவையில என்ன இல்லை தெரியுமா? நம்ம சுமக்கிற சிலுவையில் என்ன இல்லை தெரியுமா? சாபம் இல்லை, தரித்திரம் இல்லை. ஒரே ஒன்றுதான் இருக்குது. கிறிஸ்துவின் நிமித்தம் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள், நிந்திக்கப்படுவார்கள். அது மாத்திரம்தான். ஆனா அத பிழையா இன்டர்பிரேஷன் செய்யாதீங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் நம்மளை தூஷிப்பாங்க, பகைப்பாங்க, வெறுப்பாங்க. அதுதான் அந்த சிலுவை. துன்பத்தை தரித்திரமா மாத்திராதீங்க. பாவத்துக்கு பலவீனம் என்றும் பலவீனத்துக்கு பாவம் என்றும் பெயர் கொடுக்கிறது போல சிலுவைக்கு அந்த சாபத்தை சுமக்கணும், தரித்திரத்தை சுமக்கணும் என்று பெயர் கொடுத்துறாதீங்க. மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டுறாதீங்க. முழங்கால் வேற, மொட்டை தலை வேற. கர்த்தருடைய சிலுவை, அதுல கிறிஸ்துவின் நிமித்தம் வார துன்பங்கள் இருக்குது, ஆனா தரித்திரம் இல்லை. அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின் படி என் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட இருந்து தேவனை பார்க்காதீங்க, தேவன்கிட்ட இருந்து உங்களை பாருங்க. அப்போ பிளஸிங் எவ்வளவு பெருசுன்றது உங்களுக்கு தெரியும். உன்னிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட போக்கட்ட தான் பாப்பா. ஆனா தேவனிடத்துல இருந்து உன்னை பாரு, நீ யாருன்றத அப்ப தெரியும். அவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைத்தவரோ லிசன். இந்த செய்திகள் ஒவ்வொன்றும் தீர்க்க தரிசனமாய் வரும். உலகத்தில் பஞ்சம் வரலாம், உலகத்தில் பூமி அதிர்ச்சிகள் வரலாம், இலங்கையிலையும் பூமி அதிர்ச்சிகள் ஊடுருவலாம். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களோ செழிப்பார்கள். ஆபிரகாமினுடைய காலத்தில் பஞ்சம் வந்தது, ஈசாக்கின் காலத்தில் பஞ்சம் வந்தது, யாக்கோபின் காலத்தில் பஞ்சம் வந்தது. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இந்த தேவனைத்தான் நாம் சேவிக்கிறோம். His name is Jehovah. His name is Jesus Christ. His name is Holy Ghost. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமினுடைய காலத்தில் பஞ்சம் வந்தது, ஆபிரகாமுக்கு பஞ்சம் இருக்கவில்லை. கரங்களை என் வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கின் காலத்தில் பஞ்சம் வந்தது, ஆனால் ஈசாக்குக்கு பஞ்சம் வரவில்லை. Clap to God. என் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் காலத்தில் பஞ்சம் வந்தது, ஆனால் யாக்கோபுக்கும் அவனுடைய 12 பிள்ளைகளுக்கும் பஞ்சம் வரவில்லை. Clap to God.
எனக்கு ஜபிக்கிறதுல வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜபம் என்னதுன்னா, வானத்தை பார்த்து ஜபிக்கணும். கூரையை பார்த்து இல்லை, என்னத்தை பார்த்து ஜபிக்கணும்? வானத்தை பார்த்து ஜபிக்கணும். ஏன் பாஸ்டர் வானத்தை பார்த்து நீங்கள் ஜபிக்கிற அது ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டால், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாம் கம் அவுட் ஹியர், வெளியளவா, வெளியழிஞ்சு வா, வானத்தை பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அதை எண்ண. பீச்சுக்கு போய் ஜபிக்கிறதுக்கு சரியான விருப்பம். பீச்சுக்கு போனா, ஏன் பாஸ்டர் பீச்சுக்கு போக உங்களுக்கு விருப்பம்? ஆபிரகாம், இந்த கடல்கர மண்களை பார், இந்த மண்களை எண்ண கூடுமானால் அதை எண்ணி பார். இப்படிதான் சந்ததி இருக்கும். அநேக தடவை இந்த வாஷிங் மிஷின் அடியில் நான் வந்து அங்கால தெரிகிற அந்த வானத்தை பார்த்து நின்று அதை பார்த்திருந்து நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அங்கே நட்சத்திரங்கள் தோண்டிக்கொண்டு இருக்கும். நான் என்ன சொல்ல வர புரியுதா? அதே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆபிரகாம் வானத்தை பார் என்று சொன்னவர் அவர் என்னுடைய தேவன். ஆபிரகாமை இந்த மண்களை எண்ண சொன்னவர் அவர் நம்முடைய தேவன். அவனுடைய காலத்தில் பஞ்சம் வந்தும் அவனுக்கு பஞ்சம் வரல. ஈசாக்கினுடைய காலத்தில் பஞ்சம் வந்தும் அவனுக்கு பஞ்சம் வரல. யாக்கோபின் காலத்தில் பஞ்சம் வந்தும் அவனுக்கு பஞ்சம் வரல. ஏன்னா அவங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். Cheer up brother, cheer up sister. தைரியமா இருங்க. நீங்க அழைத்தவர், உங்களை அழைத்தவர். இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். So responsibility அவருக்கு இருக்குது, எங்களை அழைத்தவருக்கு இருக்குது. நான் ஏன் இதை சொல்ல தெரியுமா? இனி இந்த உலகத்திலே நேரிட போற, சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக பாத்திரவான்களா நிற்கணும். அது கொண்டே ஒண்ணுதான் தேவை. Faith prayer, faith fasting, விசுவாச ஜெபம். அதாவது நம்பிக்கையோட ஜெபிங்க. எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, நம்பிக்கை இல்லாம ஜெபிக்கிறாங்க. நம்பிக்கை இல்லாம ஜெபிக்கலாம், நம்பிக்கை இல்லாம ஜெபிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா. இந்த ஆண்டு அவரை மட்டும் நம்பிப்பார், டபுளா உனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். அங்கங்க சாப்பாட்டுக்கு வழியலாம் பிரதர் அப்படி என்று சொல்லக்குள்ள, நீ அந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுக்கும்படிக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எப்படி பிரதர் நடக்கும், இது எப்படி ஆகும் என்று மரியாள் கேட்டால், அதற்கு ஒரு ஆன்சர் தேவதூதன் வைத்தான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எஸ், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. 3 ராஜாக்கள் எலிசாவின் இடத்துல போனாங்க. அவங்க சொன்னாங்க, தண்ணியே இல்லடா, தண்ணியே இல்ல சார், எங்களுக்கு தண்ணியே இல்ல. எலிசா சொன்னான், இப்படி ஒரு சுரமண்டலக்காரனை கூப்பிட்டு வாசி அப்படின்னு அடிச்சான். அடி தம்பி. அவன் பிளே பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் எலிசாவின் மேல் அப்படின்னு இறங்கி வந்தார். அப்பதான் எலிசா சொல்லுகிறான், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு, ஆனாலும்
இந்த பள்ளத்தாக்கு, ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு நீரினால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் 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 இந்த பள்ளத்தாக்கு, இந்த சபை, இந்த குடும்பங்கள் தண்ணீரை காண்பார்கள், ஐஸ்வர்யத்தை காண்பார்கள், செழிப்பை காண்பார்கள், ஆரோக்கியத்தை காண்பார்கள், விடுதலையை காண்பார்கள், சுகவாழ்வை காண்பார்கள், உயர்வை காண்பார்கள், பரிசுத்தத்தை காண்பார்கள், கனத்தை காண்பார்கள், சமாதானத்தை காண்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thus saith the Lord. Holy Spirit, Holy Spirit. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் மட்டுப்படுத்தினாத. நான் ஒரு காரியம் உனக்கு சொன்னேன். உன்னட்ட இருந்து இன்ச்ச இருந்து தேவனை நீ பார்க்காத, தேவன்கிட்ட இருந்து உன்னை பார். எஸ், இங்க இருந்து நீ அவர் பார்க்கும் பொழுது அவர் உனக்கு தெரியாத அவர் யாரு. அவரிடத்தில் இருந்து நீ அவரை பார்க்கும் பொழுது அவருடைய அகலம், நீளம், ஆழம், உயரம் ஆவிடப்படவே முடியாது. God to God. Very biggest Lord, very biggest God. What a mighty God we serve. Do you know? Do you know, brother? Do you know, sister? What a mighty God we serve. Our God is almighty. Our God is great. Our God is very powerful God. Shibaraba labadura bahadana ma shibaladuna malaudara. Rabba shabalaba labalahudana ma shikalanturia lanturaba. Jesus. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காக்கும் சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காக்கும் சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கினதே, உம் கிருபை நான் சொல்லுகிறேன். ஆசீர்வாதங்களுக்கு பிற்பாடு தேவ ஜனமாவேன் என்று சொல்ல கடவுள். உயிர்த்தெழும் ஜீவனமாய் இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிற என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்பட்டு உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவுள். நேற்றும் இன்று மற்றும் மாறாத என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். You are blessed. You are blessed. You are blessed. In Jesus' name. Amen.
உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை எங்களுடன் இணைந்து செய்யுங்கள். இரக்கமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மிடம் வருகின்றேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொள்வீர் என்று அறிந்திருக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று உமது வார்த்தை கூறுகிறபடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்றும் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவே, எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும், உமது பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்கும். உமது ஜீவ புஸ்தகத்திலே என் பெயரை எழுதியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தேவனாக, என் கடவுளாக, என் இரட்சகராக முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் முகவரி சர்ச் ஆஃப் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ், இலக்கம் 41/10, 3ஆம் குறுக்கு, திசைவீர சிங்கம் சதுக்கம், மட்டக்களப்பு, இலங்கை. We hope that this message would have been blessing to you. If you want to accept the Lord Jesus Christ as your own Savior, say the following prayer after me. Merciful Father, I am coming to you in the name of Jesus Christ. Your word says, whoever comes to me, I'll never drive away. Therefore, Father, I know that you will accept me without forsaking. According to your word, if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. I believe in my whole heart that Jesus Christ is the Son of God, and only for my sins he had shed his blood on the cross and died. And also I believe that he had won the death and arose in the 3rd day. Lord Jesus Christ, please come into my heart. Forgive all my sins. Wash and purify me with your holy blood.
write my name in the book of life. I accept with my whole heart that the Lord Jesus Christ is the Lord, the God, and my Redeemer. In the mighty name of Jesus Christ, we pray, Holy Father. Amen. If you want to contact our address, Church of Revival Ministries, number 41/10, 3rd Cross, Thisaveerasingham Square, Batticalow, Sri Lanka. මෙම දේව පණිවිඩය ඔබ හැමට ආශිර්වාදයක් වූවායයි අප විශ්වාස කරන්නෙමු. ඔබ ඔබගේ ගැලවුම්කරු වශයෙන් යේසුස් වහන්සේ පිළිගැනීමට කැමති නම් මාත් සමග මෙව යාඥාව කරන්න. ප්‍රේමණීය වූ පියාණනි, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මා ඔබ වෙත පැමිණියෙමි. මා වෙත පැමිණෙන්නා මා කිසිසේත් ඉවත නොදමමි. යනුවෙන් ඔබ වහන්සේගේ වචනයේ සඳහන් වෙනවා. එබැවින් මා ඉවත නොදමන බව මා දනිමි. දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේව ඔබ ඔබගේ මුඛයෙන් ප්‍රකාශ කොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මලවුන්ගෙන් උත්ථාන කළ බව ඔබ මුළු හදවතින් විශ්වාස කළේ නම් ගැලවීම ලැබෙන්නේය. යනුවෙන් ඔබගේ වචනය ප්‍රකාශ කරන්නාසේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කුමාරයා බවත් මගේ පාප නිමිත්තෙන් කුරුසියේ රුධිරය වගුරවා දිවි පිදූ බවත් මරණයෙන් ජයගෙන තුන්වන දින උත්ථාන වූ බවත් මගේ මුළු හදවතින් විශ්වාස කරමි. යේසුස් වහන්සේ මගේ හදවතට පැමිණිය මැනව. මගේ පව් කමා කළ මැනව. ඔබගේ රුධිරයෙන් මා පිරිසුදු කළ මැනව. ඔබගේ ජීවන පොතේ මගේ නම ලිව්ව මැනව. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ දෙවියන් වශයෙන්ද මගේ ගැලවුම්කරු වශයෙන්ද මගේ මුළු හදවතින් විශ්වාස කොට පිළිගනිමි. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර සිටිමි පියාණනි. ආමේන්. ඔබ අප හා සම්බන්ධ වීමට කැමති නම් අපගේ ලිපිනය Church of Revival Ministries අංක 41/10 3වෙනි හරස් වීදිය තිසවීරසිංහම් චතුරස්‍රය මඩකලපුව ශ්‍රී ලංකාව.